டேய் மச்சான் கூட அர்ஜென்ட்டா ஒரு 500 தேவைப்படுதுடா. இருந்து அனுப்பி விடுறா. நெக்ஸ்ட் மந்த் தர்றான். சரி சரி என்னாச்சு? சரி இதை அனுப்பி விடுறேன். பங்காளி ஒரு 200 தேவைப்படுது இருந்து அடிக்கிறேன். அடுத்த மாசம் தரேன். சரி பங்காளி வெயிட் பண்ண இந்த போட்டு வரேன். மாப்பிள்ள ஒரு 1000 தேவைப்படுது இருந்து அடிப்புறியா? சரி மாமா இந்த பாக்குறேன் கூகுள் பேல. மச்சான் ஒரு 1000 தேவைப்படுதுடா. அவசரம்டா, ரொம்ப எமர்ஜென்சிடா. கொஞ்சம் அனுப்பிவிடுறா ப்ளீஸ்ரா. நீ சாரா மச்சான் இப்போதைக்கு என் கையில இல்லடா. அடுத்த மாசம் வேணா நான் தந்துடுறேன்டா. நீ சொல்லியே 2 மாசம் ஆயிடுச்சுடா. சாரா இப்ப என் கையில இல்லடா. மாமா ஒரு 500 தேவைப்படும் மாமா, கொஞ்சம் அர்ஜென்ட் அனுப்பிவிடுறியா? நான் மாப்பிள்ள கான்டென்ட் கேட்குறேன். இந்த கையில காசுல நம்ம பழக்காலத்துல அவ்வளோ நானா இப்பெல்லாம் இந்த காசுல மாப்பிள்ள விசாரி மாப்பிள்ள. பங்காளி எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1500 தேவைப்படுதுடா. சீக்கிரம் போட்டு விடுறா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணும். பங்காளி சாரி பங்காளி இப்ப என் கையில இல்ல. அடுத்த மாசம் நான் தரஞ்சோனால குத்த காசு கேட்கிறேன் நீ. சாரி பங்காளி இப்ப என் கையில இல்ல, பாத்துக்கலாம் அப்புறம். மச்சான் ஏன்டா இங்க நிக்கிறேன்? ஆடா என்னடா சொல்றேன். அர்ஜென்ட் காசு கேட்கும் போதெல்லாம் இந்திரான்னு காசு இருக்கும்போது கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு அர்ஜென்ட்டு நிற்கிறேன். ஒருத்தர் கூட கொடுத்த காசை கூட திரும்ப கொடுக்கலடா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரை நம்புறதுன்னே தெரியல. இங்க எல்லாமே காசுக்காக தான்டா பழகுறாங்க. அவன்கிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனும் யாரும் மதிக்க விட மாட்டாங்க. அது மட்டும் உனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு. உண்மைதான் மச்சான், இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ மச்சான் தான் மச்சான், நீங்க எதையும் எதிர்பார்க்காம பழகுற. உன்னை நினைக்கும் போது பெருமையா இருக்கா. சரி அப்படியே எனக்கு ஒரு 500 கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. தாயோடி நீயுமாடா?